நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உபசரிக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 19, அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனங்களின் வழியாக நம்ம உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், அதே போல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் நாமும் பலப்படுத்தப்பட, புதுப்பிக்கப்பட, அவர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரிடத்தில் போவோம்? நித்திய உம்மிடத்தில் உண்டே. கர்த்தாவே சொல்லும், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளால் பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை சாட்சிகளாய் நீர் விரும்புகிற சுபாவங்கள் எங்களிலே பெருக அருள் தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜான் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மருத்துவமனை. இந்த பெரிய மருத்துவமனையில் ஒரு வயதான தாயை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே போனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்கிறாங்க. நல்ல ரூம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நர்ஸ் அவங்கள பார்க்கறதுக்கு வைக்கிறாங்க. ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. அவங்க மருத்துவர்கள் பார்க்கிறார்கள். இடையிடையே அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர், அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர், அவர் பார்த்து விட்டு செல்கிறார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எவ்வளவு எளிமையான ஒரு நபர், நமக்கு இவ்வளவு கவனம் இந்த ஹாஸ்பிட்டல் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஆனால் ஒரு பயம், ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரியாக வேற இருக்குது, இங்கே கொண்டு நம்மளை சேர்த்துருக்குறாங்க, முடியும் போது எவ்வளோ பெரிய பில் தருவாங்கன்னு தெரியாதே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அன்பானவர்களே, அவங்க நினைத்ததை விட சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆயிடுறாங்க. உடனே சிறிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி போகலாம், நான் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு நான் கொடுக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது பில் கொண்டு வந்து தருவோம், அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் பேமெண்ட் பில் கொண்டு கொடுக்குறாங்க. பெரிய நீள பில்லா இருக்கு. அவங்க பயந்த மாதிரியே அது பெரிய பில் தான். ரொம்ப என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு அவர்கள் அந்த பில்லை வரிசையாக பார்க்குறாங்க. வாடகை எவ்வளவு, மருந்துக்கு எவ்வளவு, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் போனதுக்கு எவ்வளவுலாம். கடைசியில் பார்த்தா ஒரு லைன் எழுதிருந்துச்சு அதில், பை 1 cup of milk everything is paid அப்படின்னு சொல்லி, ஒரு டம்ளர் பாலால் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எழுதியிருந்து அந்த சீஃப் டாக்டர் கையெழுத்து போட்டிருந்தாராம். இந்த அம்மா அப்படி யோசித்து பார்த்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சீஃப் டாக்டர் உள்ள வர்றார். அவரை பார்க்குறாங்க, பில்லை பார்க்குறாங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, தெரியலையா. நீங்க சொல்லும் போது பார்த்தா ஒருவேளை எங்கேயும் பார்த்துருப்போமோ அப்படி தோணுது. அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்க உள்ள மெடிக்கல் காலேஜில் தான் நான் படித்தேன். ஆகவே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பாக்கெட் மணிக்காக புத்தகங்கள் அதை வாங்கி வீடு வீடா நான் விற்பேன். அதான் என்னுடைய வேலை. கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதில். ஒரு நாள் நான் அந்த புத்தகங்கள்லாம் விற்று மிகுந்த களைப்போடு மதிய நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கம் நான் நின்னேன். நீங்கள் வெளியே நின்ன உடனே ஒரு டம்ளர் தண்ணி தாங்கன்னு கேட்டேன். நீங்கள் உடனே என்னை உட்கார சொல்லி என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசி, தண்ணி தானே தம்பி வேணும், நான் தாரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு டம்ளர் நிறையா நல்ல பால் எடுத்துகிட்டு எனக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு மறந்துருக்கலாம், உங்களை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துட்டு
அதனால தான் நான் எழுதி வச்சேன், பை 1 cup ஆஃப் மில்க் எவ்ரிதிங் இஸ் பெய்டு. ஒரு கப் மில்க் கொடுத்தீங்க, எல்லாமே பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த டாக்டர் பேர் என்னதுன்னா ஹார்வர்ட் கெல்லி. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண மருத்துவமனை ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல். அவர் தன்னுடைய இளம் வயதிலே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் இப்படி எழுதி வைத்தார், என் நேரம், என் லட்சியம், என் திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இவர் விஞ்ஞானமும் மனிதனும் வேதாகமும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நான் வாசித்தேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே உபசரித்தது என்றோ உபசரித்தது, எதிர்பாராமல் உபசரித்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி இங்கே ஒரு மனிதன் மனிதனை உபசரித்தது பற்றி அல்ல. 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 456வது பக்கத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. அங்கே கடவுளே உபசரிக்கிறார், தேவதூதன் ஒருவரை உபசரிக்கிறாராம், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபசரிக்கப்பட்ட மனிதன் யார்? எலியா. எலியா தேவதூதனால் உபசரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா மாதிரி கடவுளால் உபசரிக்கப்பட்ட ஆள் யாரு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பஞ்சம் வந்த உடனே காகத்தை வச்சு உபசரித்தார் இல்லையா? அப்படியா, காகத்தை வச்சு சாப்பாடு கொடுக்கிறார்ல. அதுக்கு பிறகு தண்ணி வத்தி போன உடனே அங்கே ஒரு விதவை பெண்ணை வைத்து அவரை ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, இங்க ஒரு சூழல்ல எலியா ஓடுறார், ஜீவன் தப்ப ஓடுகிறார். அப்போ தேவதூதனை வைத்து உபசரிக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஒரு ஆண்டவர். நம்ம உபசரிக்காமல் விட மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். நல்ல ஆண்டவர், அருமையான ஒரு ஆண்டவர். நம்முடைய மனம், நம்முடைய உடல் எல்லாம் அவருக்கு தெரியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன நடைபெறுகிறது? எலியாவால் ஒரு பெரிய அற்புதம் செய்யப்படுகிறது. கிரேட் மிராக்கிள். அவர் கருத்தாய் ஜெபித்தார். அப்படி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலி பொருட்களை பட்சித்தது. உடனே மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய மழை வந்து அவருடைய பஞ்சமெல்லாம் நீங்கி போனது. இதுதான் இதுக்கு முந்தின அதிகாரங்களில் வருகிற நிகழ்ச்சி. பெரிய ஹீரோவா தெரிந்த இந்த எலியா பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு. There are times we are so much exalted, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உயர்வா, எல்லாரும் புகழும்படி. There are times we run for life. அதுதான் எலியாவுக்கு நடந்துச்சு. எலியா ஒரு சில நாளைக்கு முன்னால எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். தனியா நின்று சேலஞ்ச் பண்ணார் முழு கூட்டத்தையும். இப்போ பாருங்க, பயந்து ஓடினார். அந்த நேரத்துல தான் தேவதூதன் வந்து பயந்து ஓடி ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுத்துக்கொண்டு ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே போதும், இட்ஸ் எனஃப். சில நேரம் நம்ம யோசிக்கல, போதும், ஒன்றும் வேண்டாம்ப்பா, போதும், இட்ஸ் எனஃப், போதும் கர்த்தாவே, நான் வந்து உயிரோடு இருக்க இதை பார்க்கலும், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் உத்தமன் அல்ல என்று ஜெபம் பண்றார். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் தேவன் அவரை உபசரித்தார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. இந்த வேளையிலே இந்த உபசரிப்பு என்னெல்லாம் நடக்கிறது? வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி? இந்த உபசரிப்பில் என்ன நடைபெறுகிறது என்று நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவதாக, ஆண்டவர் அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்துகிறார். God was strengthening him. பாருங்க, இப்ப எலியாவுடைய நிலைமை என்ன? ஃபியர். 3வது வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 19:3. அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், ஏன் அவன் நிற்கிறது வந்து இஸ்ரவேல் நாடு, அவன் என்ன செய்யறான், இனிமே இந்த டெரிட்டரியில இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்னாலதான் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் யாரு சொன்னாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் பேர் வச்சு காலி பண்ணிட்டான். பெரிய ஹீரோ
அரசனே கொண்டு பயப்படும் அளவுக்கு அவ்வளவு பெரிய ஹீரோவாக தெரிந்த ஒரு மனிதன் இப்போ அந்த தேசத்தினுடைய டெரிட்டரியிலேருந்து ஓடுறான் பாருங்க. அந்த அந்த ஏரியாவிலேருந்து ஓடி போய் அடுத்த நாட்டுக்குள்ள போறான். அங்க போய் பெயர் சபாவிலே அவன் படுத்திருக்கிறான். அப்பிறகு அங்க ஒரு வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறான். வனாந்தரத்திலே போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அப்பந்தான் தேவதூதன் வருகிறார். அவனுக்கு he was running for his life, fear. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் வேகமா ஓடி வந்திருப்பான்ல. இல்ல, ஜீவன் காப்பாத்தனா எப்படி ஓடுவோம் தெரியுமா? நம்ம ஏதோ வந்து அவ்வளவுதான் நம்ம தப்பிச்சாதான் முடியும் அப்படின்னா எப்படி ஓடுவோம் தெரியுமா? உங்ககிட்ட சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருது. ரொம்ப காலத்துக்கு முன்னால குற்றாலத்தில் வச்சு ஒரு முகாம் நடந்துச்சு. பி சாமண்ணன் பேசிட்டு இருந்தார். பி சாமண்ணன் தெரியும் உங்களுக்குலாம், எஃப்எம்பிபியில் இந்த சந்தியாவில் பெரிய அருமையாக பேசுவார் அந்த அன்னை. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புலி புலின்னாங்களாம். ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் ஓடணும் பாருங்க, ஓடணும். ஒரு சிலர் போய் மரத்தில் ஏறுறாங்க. பிற கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் எதையோ பார்த்து புலின்னு சொல்லி, வேற புலியும் வரல ஒன்றும் வரல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்தோம். அப்போதான் அவர் சொன்னார், புலிக்கே ஓடுறீங்க, ஏசுநாதர் திரும்பி வராருன்னா என்ன செய்வீங்களோ தெரியல, ஆயத்தமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சில நேரம் நம்மளை காப்பாத்தனா எப்படி ஓடுவோம் தெரியுமா? ஓடான். he was running, so he was very tired. ரொம்ப சோர்ந்து போயிட்டான் பாருங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டான். மேபி ரொம்ப நேரம் நடந்ததுனால சாப்பிட்றதுக்கு ஒன்று இருந்திருக்க. he was very hungry, பசி, tired. அது மாத்திரம் இல்லை, பயம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பிரச்சனை பாருங்களேன். அவன் என்ன சொல்றான் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் 4வது வசனத்தில் அவன் இவ்வாறு சொல்கிறான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று. 10வது வசனத்தில் பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். கடைசி வசனத்து கடைசி வார்த்தைக்கு வாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். லோன்லினஸ், பயம், அப்புறம் டயர்ட்னஸ், பசி. இதெல்லாம் நம்ம உடம்புல வரும்போது என்ன நம்ம சொல்லுவோன்னு நமக்கே தெரியாது இல்லை. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் he was very tired, இன்னொரு பக்கம் he was very hungry, ரொம்ப பசி. அது மாத்திரம் இல்லை, நான் மாத்திரம் தான் இருக்கேன். என்ன சொல்றான், எல்லாரையும் அந்த எசபேல் அம்மா கொலை செய்துட்டாங்க, இப்ப நான் மாத்திரம் தான் இருக்கேன், யெகோவாவை வழிபடுகிற ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். 10வது வசனத்துல மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அவன்கிட்ட சந்திக்கிறார். 14வது வசனத்துல பாருங்க, திரும்பவும் சொல்றான் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். நிறைய நேரம் நமக்கு அப்படிதான் தோணும். இந்த ஆபீஸ்ல நான் ஒரு ஆள் தான் கரெக்டு, இந்த பணியில நான் ஒரு ஆள் தான் சரி, அப்படி யோசிப்போம் இல்ல. there are times that we feel that we are only correct. அன்பானவர்களே, ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி இல்லை, பாகாலுக்கு முன்பு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன், யூ ஆர் நாட் அலோன் என்று சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட இன்டராக்ட் பண்றார். அன்பானவர்களே, இந்த பயமான நேரத்தில், பசியான நேரத்தில், தளர்ந்து போன ஒரு நேரத்தில் தான் மாத்திரம்தான் இருக்கிறேன், வேற யாருமே என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி கரெக்டா இருக்க யாரும் இல்லை, என்ன மாதிரி உங்க வழிபடுறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரையும் கொன்னுட்டாங்க, வேற ஆளே இல்லை, நான் மாத்திரம்தான், என்னையும் கொல்ல வகை பாடுகிறார்கள் என்று சொன்ன உடனே, அப்படி சொல்லி அந்த உணர்வோட தான் அவன் அந்த சூற செடியின் கீழே அவன், நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களிலே சிலர் அப்படி அந்தரங்கமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவரே போதும், டேக் மீ, நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இதற்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு போராடியாச்சு, இட்ஸ் எனஃப், போதும். அன்பானவர்களே, ஆகவே அவ்வளவு பெரிய ஹீரோவாக தெரிந்த அந்த மனிதன் பயந்து டயர்டா பசியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். அவன் அப்படியே படுத்திருந்தான், ஒருவேளை அப்படியே தூங்கி விட்டான். அப்போ திடீர்னு யாரோ தட்டி எழுப்புறாங்க. அதுதான் தட்டி எழுப்பி, ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்று சொன்னான். அவன் விழித்து பார்த்தபோது அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. இதை அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்துக்கிட்டான். கடவுள் இன்மை ஒப்பேராது. ஏற்கனவே என்ன எடுத்துக்கிடும் ஜோம் பண்ணிட்டான், எடுத்துக்கிடுவோன்னு எடுக்கல பாருங்க.
ஒரு ஒண்டர்ஃபுல் திங் என்னன்னா, எலியா சாகவே இல்லை. கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுன்னு சொன்ன எலியாவை அவன் சாகவே பார்க்கல இல்லையா? அவன் ஒரு அக்னி ரதத்தில் அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். போதும் கர்த்தாவே, சிலர் நாம அப்படிதான் டெய்லி ஜெபம் பண்றோம், போதும் என்ன எடுத்துக்கிடும் அப்படி சொல்றோம். ஆனா பாருங்க, அவர் நினைக்க வர ஒண்ணு எடுக்க மாட்டார் அவ்வளவு ஈஸியா இல்ல. எலியாவுக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சு பாருங்க, ஆண்டவர் எடுத்துக்கிடல. வேதம் சொல்கிறது இதுல, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 8வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்படி சொல்றாங்க. அந்த பெயர் சபாவில இருந்து சீனாய் மலை, ஓரேப்ங்கிறது சீனாய் மலைக்கு இன்னொரு பேர், அதுக்கு 200 கிலோமீட்டரா. இந்த 200 கிலோமீட்டரும் அவன் நடந்து போனானா. கடவுள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு he walked 200 kilometers. இடையிடையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிடல போல. 200 கிலோமீட்டர் பெயர் சபா டு சைனாய். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் வந்திருக்கலாம் இடையில, சரி ஒரு 50 கிலோமீட்டர் கழிச்சிட்டாலும் மேபி ஒரு 150 கிலோமீட்டர். இரவும் பகலும் போஜனம் பண்ணாமல் அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் என்பது சீனாய்க்கு இன்னொரு பெயர், அதுவரை அவன் போனா அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போயிட்டோமா? நம்முடைய மனம் சோர்ந்து விட்டதா? நம்முடைய சரீரம் சோர்ந்து விட்டதா? ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அதை தான் நம்ம 2வது பாடத்தில் வாசிக்க கேட்டோம். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற இந்த திருவிருந்து ஆராதனை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். கம் அண்ட் டைன் வித் மீ. என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ணுங்கள். நான் என் சரீரத்தை உங்களுக்கு தருகிறேன், என் ரத்தத்தை உங்களுக்கு தருகிறேன். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். உங்கள் சரீரங்களை நான் பலப்படுத்துவேன், உங்களுடைய இதயத்தை நான் பலப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உபசரிக்கும் ஒரு கிறிஸ்துவாக நம்மை அழைக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே வந்தால் நம்முடைய பலகீனத்தோடு நாம் வரலாம், நம்முடைய பயங்களோடு அவரிடத்திலே வரலாம், நம்முடைய கண்ணீரோடு அவரிடத்திலே வரலாம். ஒருவேளை ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்ற விரக்தியோடு நம்மிடத்திலே வரலாம். ஒருவரும் இல்லை, நான் மாத்திரம்தான் என்ற ஒரு உள் உணர்வோடு கூட நீங்கள் வரலாம். ஆனால் உங்களை பலப்படுத்த ஆவலாக இருக்கிற ஒரு ஆண்டவர், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று உங்களை அழைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட்ல முதல்ல போன ஒரு மிஷனரி ஹாரிஸ் ஹில்டன் நினைக்கிறேன், அவங்கள பற்றி நான் வாசித்திருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னால. அவங்க தான் முதல்ல பெரிய மலை என்ற இடத்திற்கு மிஷனரியா போறதற்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். பட் ஹி வாஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி மேன். அவருக்கு ஆஸ்மா இருந்துச்சு. ஒருவேளை இந்த நேரத்தில் மாதிரி இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்காது. அந்த ஆஸ்மா இதில் அவர் தான் முதல்ல அந்த பெரிய மலை என்றால் கட்டாயமாக கொஞ்சம் குளிர் இருக்கிற இடமா இருந்திருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் அவருடைய சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், என்னைக்கு அவர் பெரிய மலையில் நின்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரோ ஹிஸ் ஆஸ்மா வாஸ் ஹீல்டு. அதுக்கு பிறகு ஆஸ்மா இல்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று நாம் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது மேபி we may be very weak. ரொம்ப வீக்குன்னு நினைச்சவங்க எல்லாம் வாழ்றாங்க. சிலர்லாம் பார்த்தா நம்ம சில நேரம் சில செய்தி கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்காங்க, பட் they are living. Some people we think very strong but they pass away. It is in the hands of God. கடவுளுடைய கையில் இருக்கிறது. Do you feel very weak in your heart? உங்களுடைய இதயத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையினால் நான் ஒருவன் மாத்திரம் ஏன் போராட வேண்டும்? உங்களுடைய பயம், உங்களுடைய விரக்தி, உங்களுடைய சரீர பலகீனம் போதுங்கத்தாவே என்று சொல்கிறீர்களா? கம் அண்ட் டைன் வித் மீ. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி, நம்முடைய பயங்களை எல்லாம் தாண்டி, நம்முடைய விரக்தியை எல்லாம் தாண்டி, நம்முடைய பலகீனங்களை எல்லாம் தாண்டி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆவலாக இருக்கிறார். பரிசுத்த பவுல் கூட சொன்னார், ஆண்டவரே இந்த முள்ளை என்ன விட்டு எடுத்து போட ஆண்டவரே என்று ஜெபித்தார். ஆனால் இயேசு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அன்பானவர்களே, சில முட்கள், சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் நம்மோடே இருக்கிறது. அது போடும் போடும் ஜெபம் பண்றோம், அது நடக்கல. ஆண்டவர் சொல்கிறார், கம் அண்ட் டைன் வித் மீ. வந்து போஜனம் பண்ணுங்கள். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ டு ஓவர்கம் தட். அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான பலனை நான் தருவேன். அன்பானவர்களே,
ஆகவே இங்கே ஆண்டவர் எலியாவை உபசரிக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரே தன்னுடைய he is strengthening the relationship. தனக்கும் எலியாவுக்கும் இடையில இருக்கிற உறவை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு தூதன் அப்படின்னு போட்டிருக்கு. 7வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதன் அப்படின்னு போட்டிருக்கு. இதற்கு ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தியிருக்கு, மலாக் அப்படின்னு போட்டிருக்கு. மல்லாக் அப்படிங்கிறத மற்ற இடங்கள்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த மல்லாக் அப்படிங்கிற வார்த்தை இட் ரெப்ரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லி வேத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது, இட் ரெப்ரசன்ட் த செகண்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி. திருத்துவத்தின் 2வது நபராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் பிறக்கு முன்பே உயிரோடு இருந்தார். அன்பானவர்களே, இந்த நேம் ஆஃப் கர்த்தருடைய தூதனானவர், இதுக்கு ஒரு வேத வசனத்தை, இதை இனிமேல் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க இடங்களை நீங்கள் இன்னும் கவனித்து வாசியுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 3வது அதிகாரத்தில் 1-4 நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. நான் 2 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அங்க முட்செடி பற்றி எரியுது, மோசே போறார் பக்கத்துல. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமாகி, மோசேக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார் இருக்கு. 4வது வசனத்துல பாருங்க, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஸோ அங்க கர்த்தருடைய தூதனானவன் சொன்னதை கர்த்தர்னு சொல்லியிருக்கு. இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, பல இடங்கள்ல இருக்குது. இன்னும் ஒரு இடம் உங்களுக்கு சொல்றேன். அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 1-5 வரை நீங்க கர்த்தருடைய தூதனானவர், கிதியோனுடைய சம்பவம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யாரு ஆகாருடைய சம்பவம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிறகு ஸ்லோலி இட் வில் ரெப்ரசன்ட் கர்த்தர். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்றது திருத்துவத்தின் 2வது நபரை குறித்து பேசுகிறது என்று சொல்லி பொதுவாக வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனால இங்க எலியாவுக்கு உணவு கொடுத்தது யார் தெரியுமா? மலாக், கர்த்தருடைய தூதனானவர். உயிரோடு எழுந்த கிறிஸ்துன்னு சொல்கிறோமே, பிறக்கு முன்பே உயிரோடு இருந்தவர் அவர். He was a pre-existent Christ. அன்பானவர்களே, ஆகவே உபசரிக்கும் கிறிஸ்து, இந்த கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுபட்டு மரிக்கும் முன்பே அவர் உயிரோடு இருந்தார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது நமக்கு, இல்லையா? அந்த மக்கள்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்க விரும்பினவர்கள் சொன்னாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகல, நீ ஆபிரகாம பாத்தியா அப்படி கேட்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழிவுர்ந்தான், அவன் ஏற்கனவே பார்த்தான் என்னைய என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் யோவான் எழுதும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்று எழுதுகிறார். ஆகவே இங்கே எலியாவை யார் உபசரிக்கிறார்? ஆகவே the binding become so good. அன்பானவர்களே, அந்த ரிலேஷன்ஷிப் உறுதி செய்யப்படுகிறது. எலியாவுக்கு கொஞ்சம் சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. எலியாவுக்கு கொஞ்சம் பெருமை கூடன்னு யோசிக்கிறேன், நான் மாத்திரம் தான் கரெக்ட், அது மாத்திரம் இல்லை, என்ன தவிர யாருமே இல்லை. சில நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறோம்ல, என்ன யார் கேட்டா, நான் சோம் இல்லாம 2 வாரம் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன், ஒருத்தருமே கேட்கல, யாருமே வரல, என் பிள்ளை வரல. Don't be discouraged. There is a Lord who wants to strengthen his relationship. ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை உறுதி பண்ண விரும்புகிறார். உன் பிள்ளை இல்லை, உன்னுடைய சகோதரன் இல்லை, நீ ரொம்ப நேசித்தால, ரொம்ப நம்பினால, உன் வாழ்க்கையை ஊத்தி கொடுத்தால, அவங்க இல்லை, பட் ஐ ஆம் ஹியர், கம் அண்ட் டைன் வித் மீ, நான் இங்கே இருக்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் செலவழிச்சால, உன்னுடைய சம்பளத்தை எல்லாம் செலவழிச்சால, உன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒருத்தனுக்காக செலவழிச்சால, இட்ஸ் நாட் ஹி, பட் ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேவ தூதனானவராக பழைய ஏற்பாட்டிலே தம்மை வெளிப்படுத்தின உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார், நீ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய செல்வத்தையும் யாருக்காகவும் இல்லாம செலவழித்தாய், நண்பர்களுக்காக செலவழித்தாய், நீ நேசித்தவர்களுக்காக செலவழித்தாய், பிள்ளைக்காக செலவழித்தாய், பெற்றோருக்காக செலவழித்தாய். பட் they are not coming. அவங்க உன்னை பார்க்கல, பட் ஐ எம் ஹியர், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் எலியாட்ட சொன்னார், எலியா, உனக்கு ஒரு நாள்ல அந்த விதவை வச்சு சாப்பாடு கொடுத்தேன்,
ஒரு நாள் காகம் வச்சு சாப்பாடு கொடுத்தேன், இப்போ நானே வந்திருக்கேன். ஐ ஆம் கிவிங் யூ ஃபுட். அதே ஆண்டவர் தான் இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் நம்மை அழைக்கிறார். ஐ ஆம் ஹியர் டு கிவ் யூ ஃபுட் டு ஸ்ட்ரெங்தன் யூ. உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய மனதை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொண்டு நீ வாழ்வதற்கு, உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்கு. ஒருவேளை உன்னை பலகீனமானவன் என்று சொல்லலாம், இல்லை உனக்கு பலன் கிடையாது என்று சொல்லலாம், நீ இதை செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். பட் there is a Christ, resurrected Christ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் சொல்கிறார், கம் அண்ட் டைன் வித் மீ, என்னோடு வந்து போஜனம் பண்ணுங்கள். ஐ எம் கிவிங் மை ஃப்ளஷ் அண்ட் மை பிளட், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் உங்களுக்கு தருகிறேன், அது உங்களை பலப்படுத்தும் என்று சொல்கிறார். பலகீனத்தோடு நான் இருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா நீங்கள்? உங்கள் பலகீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். அன்பானவர்களே, உடலை பலப்படுத்தின ஆண்டவர் உறவை பலப்படுத்துகிறார், உறவை புதுப்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இங்கே எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே எடுத்துக்கிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் எலியா இதை சாப்பிட்டுட்டு அது பாட்டு நடந்து அங்கே போய் ஒரு கேவில் உட்காந்துக்கிட்டார். இன்னும் பிரச்சனை அவருக்கு தீரலை, இன்னும் அவருக்கு மனசு சரியாகலை. அவர் ஜெபம் பண்ணார், போதும் கர்த்தாவே என்னாரு, எங்கள் அப்பா அம்மாவோட நான் ஒன்றும் உத்தமன் கிடையாதுன்னு சொல்கிறாரு, எடுத்துக்கிடும் ஆண்டவரே, இந்த தொந்தரவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா நடந்து போய் திரும்ப போய் ஒரு கேவில் உட்கார்ந்துருக்கார், ஒரு குகையில். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார் எலியா கிட்ட, எலியா நீ உனக்கு இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் எப்படியெல்லாம் பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி அதெல்லாம் போகுது. எலியா பயந்து போய் உள்ள உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், I want you to listen to a still small voice, a comforting voice, a strengthening voice. உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் ஆவியானவருடைய அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், அந்த ஆறுதலின் சிறிய சத்தம், அந்த பலப்படுத்தும் அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுகிறார். He is strengthening you by his word. ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்பானவர்களே, ஆகவே இங்கே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார், எலியா அவனுக்கு என்னப்பாங்க, ஏன் உட்கார்ந்துருக்கான்? திரும்பவும் அதே பாட்டு தான் பாடுறார். எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நான் மாத்திரம் தான் இருக்கேன், போதும். ஆண்டவர் சொன்னார், இல்லை உனக்கு வேலை வச்சிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் சீரியா நாடு இருக்குது, அந்த சீரியா நாட்டுக்கு ஆசகேல் ராஜாவாக மாறணும், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு. இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு நீ அங்க இருந்தாலும் பயந்து ஓடி வந்தா, ஐ எம் சென்டிங் யூ பேக். ஒருத்தன் உன்னை தொட முடியாது, யூ வில் கோ பேக். நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, அங்க யெகூ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு நீ நினைக்கிறியா? யூ மென்டர் எ சக்சஸர். உன்னுடைய ஊழியத்தை தொடர்வதற்கு ஒருவனை நீ ஏற்படுத்து. எலிசா அவன் வயல்ல இருந்து வேலை செய்துட்டு இருக்கான், அவனை போய் பார். ஆண்டவர் சொன்னார், ஜீசஸ் ரிசரக்டட் கிரைஸ்ட், அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உபசரித்த கிறிஸ்து ஊழியத்தை கொடுக்கிறார். நீ போப்பா, நீ முடிஞ்சிட்டு நினைக்காத, உனக்கு இன்னும் பெரிய வேலை வச்சிருக்கேன், இதுவரை இருந்ததை விட மிக முக்கியமான ஒரு வேலை. ஆகவே முதலாவது நீ போய் சீரிய தேசத்திற்கு போ, அங்க ஆசகேலை நீ அபிஷேகம் பண்ணு, நான் அவனை வைத்து அந்த தேசத்தை வழிநடத்துவேன். இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, அங்கே இந்த ஆகாப்பும் எசபேலும் ஏராளமான தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒம்ரி அவனுடைய டைனாசிட்டி, அதாவது இஸ்ரவேலை சுற்றி உள்ள தேசங்களிலே சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், அதை ஆகாப் எசபேலை பற்றி சொல்லலை, ஒம்ரி டைனாசிட்டி என்று சொல்கிறது. உம்ரியுடைய அரசு அது ஒளிய போகுது. ஐ எம் கோயிங் டு ரைஸ் அனதர் பர்சன், யெகூ. நான் யெகூவை எழுப்ப போகிறேன், நீ யெகூவை போய் அபிஷேகம் பண்ணு. அதன் பிறகு உன்னுடைய ஊழியத்தை தொடர்வதற்கு எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜீசஸ் ரிசரக்டட் கிரைஸ்ட் இஸ் கமிஷனிங் அஸ். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார். என்ன ஊழியம் தெரியுமா அன்பானவர்களே? டு மென்டர் த சக்சசிவ் ஜெனரேஷன். நம்முடைய தலைமுறையையும் நம் வருங்கால தலைமுறையையும் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தும் அற்புதமான ஒரு பணி. அன்பானவர்களே, நீங்கள் வாலிபனா? நீங்கள் தான் வாலிபர்களை சந்திப்பதற்கு பொருத்தமான நபர். நீங்கள் வயோதிபரா? வயோதிபர்களை சந்திப்பதற்கு பொருத்தமான நபர். அன்பானவர்களே, ஆகவே நாம் மாத்திரம் ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதாது, நம்முடைய விசுவாசம் மாத்திரம் வளர்ந்தால் போதாது, நம்முடைய வயதிலே இருக்கிற மக்கள், அவர் கான்டெம்பரரிஸ், அது மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகள், எப்படி எலியா ஒரு எலிசாவை உருவாக்கினானோ
அதே போல நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவரை சேவிப்பதற்காக முழு கரிசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அன்பானவர்களே. ஆகவே நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல 30 வயதிற்கு கீழே எத்தனை பேர் ஒரு ஆலயத்தில் இருக்கிறார்களோ அதுதான் அந்த ஆலயத்தின் எதிர்காலம். அன்பானவர்களே, நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், நாம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம பைபிள் வாசிட்டோம், நம்ம ஆண்டவரை நம்பி இருந்து விட்டோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்து வந்து விட்டோம், இனி கடவுளுடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். இட்ஸ் ஆல் ரைட். பட் எலியாவே, எலிசாக்கள் எங்கே? சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே? உங்கள் பேர பிள்ளைகள் எங்கே? பைபிள் வாசியா? ஐயா ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து படித்தான், பரீட்சை இருக்கு அதனால வாசிக்க முடியல. நோ நோ, இட்ஸ் நாட் தட். ப்ரிப்பேர் த சக்சஸிவ் ஜெனரேஷன். வரும் தலைமுறையை நீங்கள் உருவாக்குங்கள். அன்பானவர்களே, அது யதார்த்தமாக இருக்கலாம், அவங்கள விட்டுறாதங்க. சரி, அவனை கூப்பிட்டு அவன் வருத்தப்படுவான், எதுக்கு போட்டு அவனை சொல்லுவானே. டோன்ட் அப்படி யோசிக்காதீர்கள் அன்பானவர்களே. நாம் அவங்களை இப்போ வருத்தப்படுத்த யோசித்தா ஒரு காலத்தில் நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க வருத்தப்பட்டா பரவாயில்ல, நாம நல்லது செய்ததற்காக நம்முடைய பிள்ளைகள் வருத்தப்பட்டா என்ன? நம்மளை தப்பாக தான் பேசினாதான் என்ன? நம்மளை புரிஞ்சுக்கிடலன்னு சொன்னாதான் என்ன? அன்பானவர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர குழந்தைகளை கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்துங்கள். அன்பானவர்களை, உங்களுடைய உறவினரை, நீங்க யார் கூடலாம் தொடர்பு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும், நம்முடைய பேச்சில் மிக முக்கியமான ஒரு அம்சம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை வாசித்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அதில் ஏதாவது சொன்னாங்களா, அது எப்படி இருந்துச்சு? அன்பானவர்களே, இப்போ நான் விபிஎஸ் எடுக்க போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை கூட வீட்டில் இருக்கக்கூடாது. எவ்ரிபடி மஸ்ட் பி ஹியர். அன்பானவர்களே, கிளாஸ் எடுக்கணும் இல்லை? கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்து வாருங்கள். அதில் என்ன இருக்குது? ஒரு சின்ன தாழ்மையான ஒரு பணி, அதில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அன்பானவர்களே, we have to mentor the successive generation. வரும் தலைமுறையை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தும் முக்கியமான பணி. எலியாவை, எலிசாக்களை ஆதாயப்படுத்துங்கள் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கும் தனக்கும் உள்ள உறவை அவர் இன்னும் சீர்படுத்த, இன்னும் பலப்படுத்த விரும்புகிறார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கென்று ஒரு பணி வைத்திருக்கிறார். உங்கள் தலைமுறையை கடவுளுக்கென்று ஆதாயப்படுத்தும் அற்புதமான பணி. அதை ஒருவரும் செய்ய முடியாது. நான் அடிக்கடி இப்படி யோசிக்கிறேன். கல்லூரி நாட்களிலே திங்கள் வியாழன் 2 நாட்கள் நான் ஆயுத்தனார் கல்லூரியில் தான் படித்தேன். அந்த கடற்கரையில் போய் ஒரு 10-25 பேர் போய் ஜெபம் பண்ணுவோம். Do you think that I will have another chance to go there to study as a student, to go to the seashore, with all my friends and pray? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, திரும்பவும் அங்கே ஒரு மாணவனாகி அங்கே எல்லாரையும் கூட்டிட்டு போய் சீஷோரில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா அன்பானவர்களே? இட்ஸ் நாட் பாசிபிள். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு சூழலும் அவரை மகிமைப்படுத்த நமக்கு கர்த்தர் தரும் அற்புதமான வாய்ப்புகள். இப்போ இருக்கிற வாய்ப்பை இன்னொரு நாள் நம்ம ஒருவேளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே நாம் யாரிடத்திலெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். அதற்கான பலத்தை ஆண்டவர் இந்த பரிசுத்த நற்கரணை ஆராதனையிலே நமக்கு தருவாராக. இருந்தவாறு கண்களை நாம் மூடி ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வரும் முன்பே உயிரோடு இருக்கிறார். உபசரிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆபிரகாம் உபசரித்தான், அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை பெற்றான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ரெபேக்காள் உபசரித்தாள், நல்ல ஒரு கணவனை பெற்றாள். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் உபசரிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை அதற்கென்று நாம் உருவாக்குவோம், உபசரிக்க கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை உபசரிக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், நம்மை பணிக்கு அனுப்ப விரும்புகிறார். நம்மோடு உள்ள உறவிலே ஆண்டவர் இன்னும் நாம் அவரோடு நெருக்கமாக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னையும் எங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. உபசரிக்கும் உம்முடைய பண்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாங்க. உம்முடைய உபசரிப்பிலே நாங்கள் பங்கு பெறவும், எங்கள் ஆவிய ஆத்மா சரீரத்திலே பலப்படுத்தப்படவும், உம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் வளரவும் ஆண்டவரே, எங்கள் தலைமுறையையும் எங்களுக்கு பின்வரும் தலைமுறையும் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.